சொன்ன எல்லாமே புதியதுன்னு சொன்னேன். இப்ப எல்லாமே புதியதுன்றது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு வருஷம் ஆன பொருள் இன்னைக்கு ஒரு வருஷம் ஆகிடுது. ஒரு பொருள் புதுசா ஒரு பொருள் வருது. இன்னைக்கு நீ ஒரு பொருளை வாங்க, இது 365 நாளுக்கு அப்புறம் வாங்கின பொருள், இது இப்ப வாங்குற பொருள். இதை நீ ஒண்ணு வந்து புதுசு ஒரு பழசுன்னு சொன்னேன். இது புதுசு பழசுன்றது நீ இந்த வாழ்க்கைக்கு மட்டுமே ஓகேவா போகக்கூடிய ஒரே ஒரு சொல்லு. மற்ற எந்த விதத்திலையும் உனக்கு அது ஒரு அறிவு விளக்கத்தையோ ஒரு புரிதலை கொடுக்க முடியாது அந்த சொல்லுனால. இந்த வாழ்க்கை வாழ்க்கை இப்படி சொன்ன ஆள் தாங்க இது பழசு சொல்லிட்டு போகலாம் தவிர்த்து இதுல இதுவும் புதியது இதுவும் புதியதுன்னு உன்னால சொல்ல முடியல. ஏன்னா இது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இதை பழையதுன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லைமா, இதுவும் புதியதா இது. ஏன்னா இது ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப இது வந்து எல்லாரும் இல்ல அப்படி யார் சொன்னா யோசனை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீங்க உண்மையை சிந்திச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே புதியதா மட்டும்தான் இருக்கும். ஏன் என்ன சொல்ற புதியதுன்னா அந்த பொருள் தன்மாற்றத்தை நோக்கி தான் பயணப்படுது. அது மீண்டும் போய் மறுசுழற்சியில சூப்பரா வரப்போகுது. அப்ப அப்படி இருக்கும்போது அது பழையதா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நான் பழையதுன்னு சொல்றது தவறு. எதுவுமே இங்க பழையது இல்ல அப்படின்னு நம்ம சிந்திச்சது தவறு. ஒண்ணு பெருசு ஒரு சிறுசுன்னு சொன்னதும் தவறு. நான் அப்படி சொல்லிருப்போம். இப்ப நீ தவறான ஒரு விஷயத்த நீயே சொல்ற, அது சரிதான் சொல்ற. ஆனா நீ கரெக்டா நீ அதை நீ ஒரு ஒப்பீடுக்கு கொண்டு வந்தோ ரெண்டுத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தா சரின்னு சொல்லுமே. அப்ப சரின்னு சொல்றது நான் ஏன் தப்புன்னு சொல்லணும்? ஒண்ணு சரி அப்ப நம்ம சிந்திக்கணும் தானே. அப்ப அந்த சொல்லு சரியா சரியில்லை தான். அப்ப அந்த சொல்லதான் மாத்திதான் நம்ம சொல்லி ஆகணும். அப்ப நம்ம கம்பாரிசன் பண்ணக்கூடாது. ஒரு புதிய பொருள் பழைய பொருள்னு சொல்றது எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்றதுனால என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லை. உண்மையிலே பார்த்தா அப்படி நீ சொன்னா என்ன ஆகும்? இப்ப இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இந்த பேச்சு புழக்கத்துல வந்தா என்ன ஆகும்? பெரிய மாற்றம் வரும் இல்லையா? எல்லா சிந்தனை எல்லாமே மாறும். நம்ம மைண்ட் சும்மா பர்ஃபெக்டா நிக்கும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, யார் சொன்னாலும் கேட்கலாமா கேட்கக்கூடாது ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ள ஏற்படும். கரெக்டான ஒரு விஷயத்துக்கு அது நேர்கொண்டு ஒரு பார்வைக்கு போவோம். அப்பதான் அன்புன்னா என்ன, நான் ஏன் அன்பா இருக்கணும், நான் ஏன் ஒருமை வளர்த்துக்கணும் அதுவே சொல்லணும். நீ ஒருமை வளர்த்துக்கணும், நீ அன்பா இருக்கணும்ன்றது உன்னோட உடம்பே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நீங்க பெருசா நீங்க எடுத்துக்கல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியும். இப்ப நம்ம அந்த எல்லா வேலைக்குமே நம்ம கொஞ்சம் கரெக்டா கரெக்ஷன் பண்ணணும். இதை கூட நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சொல்லுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இப்ப என்ன எல்லாத்தையும் உயிர்த்து சொல்லிட்டேன்னா எல்லாமே பேசும்பா எல்லாத்தையும் இப்ப நான் அதெல்லாம் சொல்றதுனால அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏய் நாங்க எப்பவுமே பழையது கிடையாது என்றும் புதியது. ஏன்னா புதியதுன்னா அது மாற்றத்தை நோக்கி பயணப்படுது. அந்த மாற்றத்தின் விளைவா அது புதியதா ஒரு பொருளா மாறப்போகுது. அப்ப இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப புதியதா மாறக்கூடிய பொருள் எப்படி பழையதா இருக்கும்? அப்ப அது நியூ நோக்கி தான் பயணப்படுது. உண்மைதானே? அப்ப அது நியூ நோக்கி பயணப்படுற பொருள் பழையதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப இந்த பொருள் அப்டேட்ல வந்துக்குது. இது என்னன்னா இப்படி போய் இவரே நியூ அப்டேட்ல வந்துக்கிறாரு. இப்ப இங்க இது ஒரு அதே கணிக்கு மாற போறாரு. அப்ப மாற்றத்துக்குள்ள போற பொருளை நீ பழையதுன்னோ இப்ப மாறத்துக்கான தன்மையில புதிது ஒரு நீட் ஒரு பாதையில நடந்து போகுது. அந்த பாதைக்குள்ள ஒரு பயணத்தை ஒரு நிகழ்வு அது பார்த்தீங்கன்னே போகுது. இந்த நிகழ்வு தான் இங்க நடக்குது.